உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இருக்கிற இந்த அரசியல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி 4 கட்சிகள் வந்துட்டு ஏற்கனவே களத்தில் இருக்காங்க. இதில் வந்துட்டு தமிழக வெற்றி கழகமும் உள்ள நுழைய போகுது அப்படின்னா எப்படி ஏதாவது சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க? உங்கள் முன்னாடி இருக்கிற இப்போதைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன? எல்லாவற்றுமே இதுதானா அதுதானா அப்படிங்கிற கெஸ் எல்லாம் என்னைக்கு உடையும் கேட்டீங்கன்னா, எங்களுடைய மாநாடு நடக்கும் பொழுது தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிறத்திற்குமான அர்த்தம் என்ன, யானைக்கான அர்த்தம் என்ன, கொடிக்கான அர்த்தம் என்ன என்பதை விளக்கமாக அவர் சொல்லுவார். நான் கேட்கிறவங்களுக்கு ஏன் அந்த நேரத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த இடத்துல பிரேக்கிங் போட்டு நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும் அந்த பாட்டை கட் பண்ணி இந்த பிரேக்கிங் போடியான்னு சொல்ல வைக்கிறது யார் இந்த வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல்ல. அப்ப அது பயமா இல்லையா உங்களுக்கு? அது ஏன் செய்யணும்? யாரெல்லாம் பி டீம் சொன்னீங்களோ அந்த பி டீம் எல்லாம் உங்க கூட இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பிஜேபியோட பி டீமும் முழு நேரமா திமுக மாறிட்டாங்கன்னு பார்க்கிறோம். அவர் நாணயம் வெளியிடுறதும் அதுக்கு ராஜ்நாத் சிங் புகழ்ந்து பேசுறதும் நீ ஊத நான் பாடங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அரசியல் களத்துல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னும் போது ஏன் நாளைக்கு உங்க கட்சியே தமிழக வெற்றி கழகமே திமுக கூடவோ இல்லது சீமான் கூடவோ கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்றது நிச்சயம். கலைஞரை கொண்டாடின அளவுக்கு திமுக அண்ணா எங்க கொண்டாடினாங்களா? அதிமுக அதோட ஒரு படி மேல போய் அண்ணாவுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தங்க மாதிரி பல நேரங்கள் சுயமரியாதை கொள்கைக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக அப்படித்தானே. இப்ப சுயமரியாதை கொள்கை எங்க இருக்கு திமுக? இந்த தேர்தல் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு எதிரான தேர்தல். மக்கள் கேரள மக்கள் ஒரு தொகுதியில மாறி இருந்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் அதே மூட்ல தான் இருக்காங்க. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் ரொம்ப பெருமைமிகு நாளாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்கள். கொடியில் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, கொடி ஏற்றிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகமானது அடுத்த லெவல் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கொடியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு தான் இருக்குது. ஒரு கட்சி சார்ந்த கொடி அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஸ்பெயின் நாட்டினுடைய கொடி அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய ஏதாவது காப்பி பண்ணி அந்த கொடியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களாக மீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் கட்சி கொடிக்கான விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும். நிச்சயமா. நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெருமை மிகு நாள்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டிற்குமே பெருமை மிகு நாள். இன்னும் சென்னை தினம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆகஸ்ட் 22. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக எங்களுடைய கட்சி கொடி இன்று ஏற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக பார்க்கலாம். நீங்கள் இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு பதில் சொல்லலாம்னா முதல்ல இந்த மீம் கிரியேட்டர்ஸ் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஒரு நோக்கத்துக்கு அதாவது நாங்கள் எப்பயுமே ஆக்கப்பூர்வமான விமர்சனம். முதலாக தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுது தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாரும் சொல்லும் போது ஆமாம் இது ரொம்ப சரியான விமர்சனம், நாங்கள் எடுத்துக்கிட்ட தலைவர் உடனடியாக இக்கு போடுங்க, தமிழக வெற்றி கழகம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நீங்கள் வேற கட்சி கொடியை காப்பி அடிச்சிட்டிங்க, இதில் யானை போடலாமா, சிங்கம் போடலாமா, புலி போடலாமா, இப்படி கேட்டுகிட்டே இருந்தால் இன்னைக்கு யாருமே எதுவுமே செய்யவே முடியாது. நீங்கள் நிறங்களே இல்லாமல் கொடி போடுன்னு சொல்லுவீங்களா? இல்லை வெள்ளை நிறத்தில் கொடி போடுன்னு சொல்லுவீங்களா? வெள்ளை நிறத்தில் அப்போ நீங்கள் அமைதியை மட்டும் குறிப்பிடுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இல்லை கருப்பு நிறத்தில் போட்டால் அப்போ நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறதே கருப்பில் ஆரம்பிக்கிறீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சேப்பு மட்டும்னா அப்போ நீங்கள் கம்யூனிசமா? நீங்கள் அப்படி ஒவ்வொரு நிறத்திற்குமே இங்கே அடையாள ரீதியாக அரசியல் ரீதியாக பல விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நம்ம ஒட்டுமொத்தமாக கொடியுடைய பார்வை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல், இன்க்ளூசிவிட்டி. இன்னொன்று ஒரு முதன்மை சக்தியாக இந்த களத்தில் நாங்கள் வெற்றி வாகை சூட போகின்றோம் அப்படிங்கிறதா அதோடைய அர்த்தம். வாகை மலர் என்பது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் போர் புரிந்து வரும்பொழுது அவர்களுக்கு வாகை மலர் சூடி தான் அவங்கள வரவேற்பாங்க. வாகை சூடவான் தமிழ் திரைப்படங்களாக இருக்குங்கிற பார்க்குறோம். வாகை சூடவான வெற்றி சூடவா, தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியாக அந்த வாகை மலர் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இந்த யானை பார்க்கும் பொழுது அந்த பாடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அறிமுக பாடலும் அமைக்கப்பட்டது. அந்த பாடலை பார்க்கும் பொழுது யானை மேலே சவாரி செய்து கொண்டு பொதுமக்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு மன்னர் ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த யானையை வீழ்த்தி இருவேறு யானைகள் அந்த யானையையும் அந்த மன்னர்களையும் வீழ்த்தி இந்த போர்க்களத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக, ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம சொல்ல வருகிறோம். யானை மீது வருவது யாரு? மத்திய அரசு சொல்றீங்களா, மாநில அரசு? ரெண்டு யானை வருதுன்னு நினைக்கிறேன். 2 யானை வருது. ரெண்டுமே மன்னராட்சியில மக்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால நீங்களே டீகோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, யானைக்கும் தமிழகத்திற்கும் இல்லை இந்தியாவிற்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பார்க்க. நீங்க முதலாக நீ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எழுதும் போது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கான சிம்பிளாக எது இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது யானை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வருகிறார்.
நீங்கள் ஸ்கெடியூல்ட் கேஸ்ட் ஃபெடரேஷன், நீங்கள் பட்டியலின மக்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கும் போது அதோட சிம்பிளாகவும் யானை கொண்டு வரார் அம்பேத்கர் அவர்கள். நீங்கள் யானைக்கு வந்து நீங்கள் ஒரு பிரிக்க முடியாது. நீங்கள் யானை வந்து நீங்கள் ஒரு காட்டு விலங்கு, சிங்கம் மாதிரி, புலி மாதிரி நம்ம பார்த்துடவே முடியாது. நீங்கள் எப்பொழுதுமே யானை வந்து நமக்கு ஒரு இணக்கமான நண்பனாகத்தான் பார்ப்போம். குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு விலங்காக இருக்கும் யானை ஒன்று. இன்னொன்று, யானை வந்து ஞானத்தை குறிக்கும், செழிப்பை குறிக்கும். யானைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒன்று இருக்குது. அது வந்து இன்க்ளூசிவிட்டி குறிக்குது, ஒற்றுமையை குறிக்குது, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் யானை படங்கள். அதுவும் இது சாதாரண யானை கிடையாது, இது போர் செய்து இந்த போரில் வெற்றி பெறக்கூடிய யானையாக இது இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் யானையும் அந்த வாகை மலரும் இருக்கின்றது. இந்த நட்சத்திரங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது வந்து செழுமையை குறிக்கின்றது. பச்சை நிறமெல்லாம் செழுமையை குறிக்கின்றது. நீங்கள் சிகப்பு எப்பொழுதுமே வந்து புரட்சியை பேசக்கூடிய, ஏன்னா நீங்கள் புரட்சி நடக்காமலாம் இந்த மாதிரியான ஒரு அரசியல் களத்தில் இருக்க முடியாது. ஒன்றுமே அப்படிதான் நம்ம களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது போன்ற எல்லா விஷயங்களும் இது ஒன்று. ஆனால் இது எல்லாமே அப்படித்தானு கேட்டிங்கன்னா தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இந்த டீகோடிங் நீங்களும் பண்ணணும்னு நினைப்பீங்க, என்கிட்ட இருந்து கேட்கணும்னு நினைப்பீங்க, இது எல்லாத்தையுமே நான் மாநாட்டில் தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்லி சொன்னார். நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பொதுவாக ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் வந்து யானை அரசியல் களத்தில் எதை குறிக்கும், நட்சத்திரங்கள் எதை குறிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நட்சத்திரங்கள் பார்க்கும் பொழுது அது மாநிலங்களை குறிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களை குறிக்கும் ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம். அந்த 5 வந்து பச்சை செழுமை கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறது தென் மாநிலங்களை குறிக்கலாம். அப்படிங்கிற சில பேர் டீகோட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாவற்றுமே இதுதானா அதுதானா அப்படிங்கிற கெஸ் எல்லாம் என்னைக்கு உடையும்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மாநாடு நடக்கும் பொழுது தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிறத்திற்குமான அர்த்தம் என்ன, யானைக்கான அர்த்தம் என்ன, கொடிக்கான அர்த்தம் என்ன என்பதை விளக்கமாக அவர் சொல்லுவார்கள். கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய கட்சி கொடியை வந்து பார்த்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரசியலே ஒரு போர்க்களம் அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அரசியலை இப்படி ஒரு போர்க்களமாக பார்க்கணுமா? அப்படி ஒரு கண்ணோட்டம் தேவையா? இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேனே. இன்னைக்கு வந்து கட்சி கொடி ஏற்றப்படுகிறது, கொடி ஏற்றப்பட்ட பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. நான் ஒரு சேனல் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாடல் ஒளிபரப்பப்பட்ட 5-10 செகண்ட்ல பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது. தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், மூத்த அமைச்சர் ஒருவருக்கு பதவி விலக போகிறார், அவர் இடம் போக போகிறார். இது டக்குனு யோசிச்சு பாருங்க. நேற்று வரைக்கும் யூக செய்தியாக கூட நீங்க செஞ்சிருக்க முடியும். கரெக்டா? தமிழக அமைச்சர் ஒரு மாற்றம் வருதுன்னா நம்ம யூஸ்வலா ஒரு வாரத்துக்கு நீங்க டிபேட்ஸ் எல்லாம் எடுப்பீங்க, நீங்க கருத்தாளர்கள்ட்ட பேசுவீங்க, அரசியல் விமர்சகர்கள்ட்ட பேசுவீங்க, பத்திரிகைகள்ட்ட பேசுவீங்க. சார் இந்த மாதிரி நியூஸ் இருக்கே, உண்மையா பொய்யான்னு ஆஃப்லைன்ல பேசுவோம், நம்ம மறைமுகமா என்ன நடக்குதெல்லாம் கேட்போம். நேற்று வரைக்கும் இந்த செய்தியே தெரியாது. இன்னைக்கு நேரடியாக பிஆர்ஓ ரிலீஸ் பண்றாரு. யாரு? தமிழ்நாட்டு அரசாங்கத்துறை பிஆர்ஓ ரிலீஸ் பண்றாரு. எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்றாரு? தமிழக வெற்றி கழகம் எப்போ கொடி ஏத்துறாங்களோ அப்ப ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குறாரு. இது அப்ப போர்க்களமா இல்லையா? இது சாதாரண சண்டை தானே. இது சண்டை தானே செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு சாயந்தரம் சொல்லிருக்கலாம், நேத்து சொல்லிருக்கலாம், முந்தானத்து சொல்லிருக்கலாம். அமைச்சரவை மாற்ற போறீங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அது ஏன் காலையில 10:10 தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்றதுக்கு அப்புறம் சொல்றீங்க? என்ன நோக்கம்? நான் கேட்கிறேன், ஏன் அந்த நேரத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த இடத்துல பிரேக்கிங் போட்டு நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும் அந்த பாட்டை கட் பண்ணி இந்த பிரேக்கிங் போடியான்னு சொல்ல வைக்கிறது யார் இந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல்ல. அப்ப அது பயமா இல்லையா உங்களுக்கு? அது ஏன் செய்யணும்? நீங்க 11 மணிக்கு போட்டாலும் அந்த பிரேக்கிங் நியூஸ் தான், 12 மணிக்கு போட்டாலும் பிரேக்கிங் நியூஸ் தான். நீங்க இல்ல அமைச்சரவையே மாற போறாங்க சார், அவங்க எல்லாம் ஆளுநர் வாசல் ஒயிட் வாசல் நின்றுட்டு இருக்காங்க சார், அதனால நாங்க பிரேக்கிங் இல்ல செய்தியை அனுப்புறீங்க நீங்க. இன்னொன்னு, இங்க இருக்கிற இந்த அமைச்சர்கள், இந்த குறுநில மன்னர்கள்ல ஒரு குறுநில மன்னரை நீங்க தூக்கிட்டு வேற ஒருத்தர் போட போறீங்க. இதை நாங்க நம்பணும் இல்லையா? இந்த இளவரசர் ஆட்சி நடத்துறாரு, ராஜா ஒருத்தர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு, அதுல குறுநில மன்னர்கள், ஒரு மூத்த குறுநில மன்னரை நாங்க வந்து எடுக்க போறோம், 3 குறுநில மன்னர்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நாங்க நம்பணுமா? இது ஒரு போர்க்களம் தான். இந்த போர்க்களத்தில் தான் அவங்க வந்து தயார் பண்றாங்க. அந்த போர்க்களத்தில் நாங்களும் சண்டை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம், போர் புரிய தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். இப்ப இருக்கிற இந்த அரசியல் களத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி 4 கட்சிகள் வந்துட்டு ஏற்கனவே வந்து களத்துல இருக்காங்க. இதுல வந்துட்டு தமிழக வெற்றி கழகமும் வந்து உள்ள நுழைய போகுது அப்படின்னா எப்படி ஏதாவது சவால்களை நீங்க எதிர்கொள்ள போறீங்க? உங்க முன்னாடி இருக்கிற இப்போதைக்கு உங்க முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன? இல்லைங்க, ஒன்று நீங்கள் வந்து உள்ள நுழைய போகிறீங்களா? உள்ள நுழைஞ்சிட்டோம். பிப்ரவரி 2ஆம் தேதி எப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதே அமைச்சிட்டோம். நாங்கள் வந்து அந்த தேர்தல் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணிட்டு வரோம். கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்துவோம். இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப லிமிட்டடான க்ரௌடுக்கு மட்டும் தான் நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? எல்லாரும் வரலாம், இல்லை லட்சக்கணக்கான பேர் வரணும். இப்போ நேற்றுலாம் நிறைய மாவட்டத்தில் வந்து சார் நாங்கள் வரணும் சொன்னால் இல்லைங்க வேண்டாம், இது இப்போ பெரிய கூட்டமானது நியூசன்ஸ் ஆகும், அதனால் தலைவர் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ரொம்ப பார்த்து கவனமாக கூப்பிட்றாங்க. எல்லாருக்குமான இடமாக மாநாடு இருக்கும். நீங்கள் மாநாடுக்கு வாங்க, எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் மாநாடு அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டமைப்புக்கான பணிகள் எங்களிடம் மிக தீவிரமாக தெளிவாக முடிந்து விட்டது. இன்னொரு பக்கம் மெம்பர்ஷிப் என்னங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. லட்சக்கணக்கான, அதுவும் வந்து அஃபிஷியலாக அறிவிப்பாங்க, லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கும்.
ஸோ ஒரு கட்சி இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள நான் சொல்றது தேர்தல் அரசியலுக்கு நுழைய போகும் பொழுதே நாங்கள் எதிர்பார்க்கின்ற 2 கோடி உறுப்பினர்களுடன் இருந்தோம்னா கண்டிப்பா நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். நீங்க மற்ற கட்சிகள் சொல்ற மாதிரி 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, உண்மையிலே இருக்காங்களா? இல்ல. நீங்க தேர்தல் முடிந்த பிறகு அவங்க நம்பர் செய்யுங்க, 1.5 கோடி நீங்க, 2 கோடி நீங்க, 1 கோடி ஓட்டு கூட நீங்க வாங்கலே நம்ம கேள்வி எழுப்புற ஒரு பக்கம். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் இதை இருந்தாலும் சேர முடியும், ஆஃப்லைன் ஃபார்ம்ஸே கிடையாது. அப்ப உண்மையிலே ஒருத்தர் உறுப்பினர் ஆகணும்ட்டு அவரே முடிவு செஞ்சு தன்னோட எலக்டோரல் ஐடி கார்டை கொடுத்தால் மட்டும்தான் அவர் உறுப்பினர் ஆக முடியும். அந்த ஒரு தெளிவு எங்கள்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கு, அந்த ப்ராசஸ் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பலத்தோட நாங்கள் வருகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மற்ற கட்சிகளை எதிர்த்து நீங்கள் எப்படி களமாட போறீங்க அப்படின்னா, இதற்கான பதில் என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இது நாங்கள் பிஜேபி எதிர்த்து, அதிமுக எதிர்த்து, திமுக எதிர்த்து இல்லை. நாங்கள் முதன்மை சக்தியாக வர வேண்டும். முதல் அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன? பிரைமரி ஃபோர்ஸா மக்கள் சக்தியுடன் கூடிய முதன்மை சக்தியாக நாங்கள் இந்த களத்திற்குள் நுழைகிறோம். அது எப்போ அது முழுமையாக நிறைவேறும்னா, இந்த கட்டமைப்பு ரீதியாக இன்னைக்கு வந்திருந்தாங்க இல்லையா, இவர்கள் எல்லாம் மாவட்டம் தோறும் அவருடைய பணிகளை விரிவுபடுத்தும் போது, இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட அளவில் இப்ப தலைவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதுக்கு செய்யறாங்க. நீட்டுக்கு எதிராக தலைவர் கல்வி மாநாட்டில் பேசிய பொழுது உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் நீட்டுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துறாங்க, துண்டறிக்கைகள் தயாரிச்சாங்க, அவங்களே பண்றாங்க, அவங்களா முன் பண்றாங்க. சில மாவட்டங்களை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் அரசியல் வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அங்க இருக்கிறவங்க பண்றாங்க, அந்த தொகுதி பொறுப்பாளர் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு ஊரிலும் இதற்கான செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இது எல்லாம் எப்போ தீவிரமடையும் கேட்டீங்கன்னா, மாநாட்டு முடிந்த பிறகு, மாநாட்டில் ஒவ்வொரு விஷயத்திற்குமான நிலைப்பாடு இது அப்படின்னு தெரிந்த பிறகும், அதற்கு பிறகு எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அணியாக உட்கார்ந்து தினம் தினம் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கான அறிக்கை, அரசியல் போராட்டம், எதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணணும், எதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் மூலியமாகத்தான் இது முழுமையடையும். அது செஞ்சாதான் நீங்க சொல்ற மாதிரி நாங்க முழுமையான ஒரு முதன்மை சக்தியாக மாறும் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட தெளிவு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சவால் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நீங்க இயக்கமாக செயல்பட்டு இருக்கீங்க, நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. ஒரு அரசியல் களத்திற்குள் வரும் பொழுது அந்த அரசியல் புரிதல் என்பது உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? அதுல சில சிக்கல்கள் வருமா? நிச்சயமாக வரும், பல சவால்கள் வரும். நீங்க எங்களை எல்லா விதத்திலும் அடக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பார்கள். சில பேர் விலை கொடுத்து வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க, சில பேரை அடக்குவாங்க, சில பேரை அட்டாக் பண்ணுவாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒண்ணு தலைவரே என்ன அட்டாக் பண்ணி சொன்னீங்க இல்லையா, அப்பமா பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. இது ஒரு பர்சனல் அட்டாக். ஏன் பர்சனல் அட்டாக் பண்றீங்கன்னா, இப்போ நாங்கள் சொன்ன சிஏஏலையோ இல்லை நாங்க சொன்ன நீட்லையோ உங்களால எங்க மேல கை காமிக்க முடியல. ஒருவேளை நாங்கள் நீட்டுக்கு ஆதரவாளர்கள் சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் மண் சார்ந்து எது சரியான முடிவோ அதை நாங்கள் எடுக்கிறோம். சிஏஏ தமிழக மக்களின் மண் சார்ந்த முடிவு எதுவோ அது சரியாக எடுக்கின்றோம். அப்படி எடுக்கும் பொழுது ஓகே, இவர் சரியா இருக்காருப்பா, என்னென்ன சில விஷயங்கள் சொல்றாரு, ரொம்ப கரெக்டா சொல்றாரு, அப்ப இவரை நேரடியாக அட்டாக் பண்ண முடியாது, அப்ப எதனால அட்டாக் பண்ணலாம், நீங்க குடும்ப ரீதியாக அட்டாக் பண்ணுங்க. இத டாஸ்க் கொடுக்குறாங்க. அரசியலுக்குன்னு வந்துட்டா, பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாலே பல விமர்சனங்களை எதிர்கொண்டு அவ சொல்றேன் இல்லையா, விமர்சனங்களை நீங்க கருத்து நீங்க இந்த கருத்துகளுக்கு வைங்கன்னு சொல்றேன். சிஏஏ குறித்து கருத்து பிஜேபி ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, பிஜேபி பி டீம்னு திமுக முத்திர குத்து பார்த்தாங்க. அதற்கு பிறகு சிஏஏ சொன்ன பிறகு என்ன வச்சு, நீட்டு சொன்ன பிறகு டிஎம்கே பி டீம்னு பிஜேபி முத்திர குத்த பார்த்தாங்க. ரெண்டுமே இல்லங்கிறது உடஞ்சு போச்சுல. நீங்க யாரெல்லாம் பி டீம் சொன்னீங்களோ அந்த பி டீம் எல்லாம் உங்க கூட இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பிஜேபியோட பி டீம் முழு நேரமா திமுக மாறிட்டாங்கன்னு பார்க்கிறோம். அவர் நாணயம் வெளியிடுறதும், அதுக்கு ராஜ்நாத் சிங் புகழ்ந்து பேசுறதும், நீ ஊத நான் பாடங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. முழுக்க பிஜேபி ஏ டீம் பி டீம் எல்லா டீமாவும் இன்னைக்கு டிஎம்கே செயல்பட்டு அரசியல் களத்துல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னும் போது, ஏன் நாளைக்கு உங்க கட்சியே தமிழக வெற்றி கழகமே திமுக கூடவோ இல்லது சீமான் கூடவோ கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்றது நிச்சயம். அதான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு இவருக்கு இருக்கிற அந்த பலத்திற்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா நேரடியா இப்ப எங்கேயே சேர்ந்திருக்கலாமே. நேரடியாக நாம் தமிழர் கட்சியோட இணைந்து நான் செயல்படுகிறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நீங்க திமுக இன்னும் கரம் வலுப்படுத்துவதற்கு இந்தியா கூட்டணி, திமுக இந்தியா கூட்டணிக்குள்ள நான் வரேன்னு சொல்லலாமே. இங்க மக்களுக்கு இந்த அரசியல் கட்சிக்கான ஒரு தேவை இருக்கிறதா? தேவை இருக்கிறது. நம்ம ஒவ்வொன்றையும் அதான் பார்க்கிறோம். இங்க பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் இருக்கா? இருக்கு. நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதா? எப்பவுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது இப்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா பாஜகவுடைய ஓட்டு வங்கி உயரும் போதே மக்களுக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்க்கறாங்க, புதுசா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னும் போதே, ஏற்கனவே இங்க சீமான் அவர்கள் 10 வருஷமாக இங்க களமாடி கொண்டிருக்கிறார். தனிச்சு நின்று அவருடைய ஓட்டு சதவீதம் ஏறிக்கிட்டே போகுது. மாநில கட்சியோட அந்தஸ்து கூட வாங்கிட்டார். இப்ப விஜய் அவர்கள் களத்துல குதிக்க போறார். அவரும் அவருக்கான ஓட்டு வங்கி இப்பவே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட எய்ம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா சிஎம் நாற்காலி, அந்த நாற்காலி நோக்கி தான் மட்டும்தான் இருக்கு அவங்களோடது. இல்லைங்க, நீங்களோட அறிக்கையில் மறுபடியும் முதல் வரி அதுதான். முதல்ல என்ன சொல்லியிருந்தோம், நாங்கள் ஏற்கனவே சேவை பண்ணிட்டு இருக்கோம், மக்கள் இயக்கம் மூலியமாக மக்களுக்கு சாப்பாடு போடுறோம், முட்டை பால் திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே எல்லா மக்களுக்கும் அது கொண்டு போய் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அரசியல் அதிகாரம் பெறணும். அரசியல் அதிகாரம் எப்படி கிடைக்கும்? மக்கள்கிட்ட போயிட்டு தேர்தல் அணின்னா அந்த தேர்தல் அரசியல் மூலமாக தான் அரசியல் அதிகாரம் வரும்.
நீங்க அதை நீங்க இப்போ அவர் வந்து நீங்க கேட்கிற கேள்வி ஏப்ரல் 2026 தேர்தல், ஜனவரி 2026 தான் தேர்தல், இந்த கட்சி அந்த அரசியலுக்குள்ளே வர்றாரு, நேரடியா சிஎம் சீட்டுக்கு வரையா நானும் கேட்கிறேன், உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன். ஓ சார் வந்து நேரடியா சிஎம் சீட்டு தான் வருவாரா, மக்களுக்காக வேலை செய்ய மாட்டார், மக்களுக்காக வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வர்றாரு இவர். அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழில் அல்ல, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி, அந்த கட்டமைப்பு மூலியமாக நீங்க இருக்கின்ற தோழர்கள் மூலியமாக பல வேலைகளை செய்து, அவரும் இன்னும் மாநாடு நடத்தி நடைபயணம் போய் இதெல்லாம் செய்த பிறகுதான் நாங்க தேர்தல் அரசியலுக்குள்ள வர்றோம்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து எனக்கு ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, சிஏஏ சட்டமாகட்டும் இல்ல நீட் ஆகட்டும், இந்த விஷயத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார். ஆமா, அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டார், அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டார். மக்களோடு மக்களாக எப்போது களத்தில் நிற்க போகிறார். அதான் நீங்க அதான் சொல்றீங்க இல்லையா, நீங்க அறிக்கை மட்டும் வெளியிட்டாருன்னா சிஏஏக்கு அறிக்கை வெளியிடுறத தாண்டி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா அறிக்கை மட்டும் தான், நான் சொல்றேன் அறிக்கை மட்டும் தான் வெளியிட்டேன், என்ன பண்ணணும்? நீட்டுக்கு அறிக்கை வெளியிட்டோம் சொல்றீங்க, அது தாண்டி என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க மக்கள் களத்துல நின்னு எப்ப பேச போறாரு? ஒரு நிமிஷம் ஒரு மேடையில நின்னு யாருக்கா பேசுறாரு? யாரு வேணாலும் நான் உட்கார்ந்துட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு நான் அறிக்கையை வெளியிட்டுக்குவேன், நீங்க இதை செய்யுங்க, நீங்க உங்க மாவட்டத்துல போயிட்டு நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ரைட். நீட் வந்து பேசப்பட்டது என்பது கிட்டத்தட்ட ஒரு பொதுமக்கள் இருக்கின்ற ஒரு களம் தான். இன்னும் சொல்ல போனா எந்த மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மாணவர்களுடைய களத்தில் நின்றுதான் பேசுகிறார். நீட்டுக்கு அடுத்தபடியாக நாங்க என்ன சொன்னோம், நீங்க சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று உருவாக்குன்னு சொல்லி சொன்னோம். ரைட்டா? அது ஓகே. நீட்டுக்காக உண்மையிலேயே நீட்டை நாங்க எடுத்துருவோம்னு சொல்கின்ற இந்த திமுக, நீங்க என்ன கையெழுத்து இயக்கம் பண்ணாங்களா? 1 கோடி கையெழுத்து பண்ணாங்க, ரகசியம் தெரியும்னு ஒருத்தர் சொன்னார், ரகசியத்தை கடைசி வரைக்கும் வெளியிடல. அப்புறம் கையெழுத்து இயக்கம் ஒரு கையெழுத்து போட்டா எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு 1 கோடி கையெழுத்து வரைக்கும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் திமுக காங்கிரீட், நீங்க வந்து ஒரு ஜட்ஜி தலைமையில கமிட்டி போட்டீங்களா, அவர் வந்து அறிக்கை கொடுத்தாரா, அந்த அறிக்கை என்ன பண்றீங்க? குப்பையில கடைச்சிட்டீங்களா? அந்த அறிக்கை என்ன பண்றீங்க? ஏன் நீதிமன்றத்துக்கு போக மறுக்கிறீங்க? ஏன் தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர்கிட்ட போய் நீங்க மனு இன்னைக்கு ராஜ்நாத் சிங் இவ்வளவு க்ளோஸா பேசினார்ல, உண்மையிலே மக்கள் மீது அன்பு இருந்தா ஐயா நீட்டை கொஞ்சம் விலக்கி கொடுத்துருங்க, நாங்க எப்படி உங்க கூட தான் கூட்டணி சேர போறோம், கூடிய சீக்கிரத்துல நீட்டை விலக்கி கொடுன்னு கேட்க வேண்டியதானே? அதே செய்யாம இருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி திமுக, நாங்க வந்து எங்களோட நிலைப்பாடு இதுதான், இதான் சொல்ல முடியும். நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நீட்டை விலக்குவதற்கு நாங்கள் அதனால தான் சிறப்பு பொது நாங்கள் வர்றோமா, நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வருவதற்கு என்ன பணிகளை செய்ய வேண்டுமோ, நீங்க ஒட்டுமொத்தமாக கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவது என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம். அது வந்து அதுக்கு ஆட்சி அதிகாரம் என்பது வேண்டும். இன்னைக்கு எங்கள் நிலைப்பாடு இதுன்னு எங்களால சொல்ல முடியாது. அதுதான் நீங்க அறிக்கை கொடுத்துருக்கீங்க, அறிக்கை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா, அறிக்கை கொண்டு போய் சேர்க்கிறோம். இதற்கான செயல்பாடு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஓகே இதுக்கான போராட்டம் வைக்கணுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நிச்சயமாக செய்வோம். ஆனா இது நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதப்பட்டது அல்ல, ஏசி ரூம்ல உட்கார்ந்து வாசிக்கப்பட்டது அல்ல. இவர் எந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ, முதல் நாள்ல வந்து எந்த ஒரு மாணவி பேசுறாங்க, ஆமாங்க நான் நீட்டால பாதிக்கப்பட்டிருக்க தலைவரை நீங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது அதை காதில் வாங்கி கொண்ட பிறகு ஆமா நம்ம ஏதாவது செய்யணும்னு உடனடியாக பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா முதல் கல்வி மாநாட்டுக்கு பிறகு நான் பேசவே மாட்டேன், ஏற்கனவே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனவர் ஏன் பேசுறாருன்னா இது மக்களின் குரலாக இது இருக்கும் பொழுது நம்ம இதுக்காக பேசுறோம்னு அவர் பேசுறாரு. அதுதான் முக்கியம் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி நீட்டிற்காக செய்ய வேண்டியது என்பது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் நிச்சயமா செய்வோம். இன்றைய காலகட்டத்தில் செய்ய வேண்டியது திமுக ஏன் சட்ட போராட்டத்தை துவக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏன் குடியரசுத் தலைவர்கிட்ட போனது என்ன ஆச்சுன்னு கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க. சட்ட போராட்டம் மூலமா சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே, போங்க. சுப்ரீம் கோர்ட் நீட் கேஸ் இவ்வளவு நடந்துச்சுல்ல ஐயா, இதே மாதிரி நாங்களும் நீட் விலக்கு கேட்டுட்டு இருக்கோம், குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாம கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க, நீங்க உங்களுடைய சிறப்பு பவர்ஸ் யூஸ் பண்ணி எங்க நீட் விலக்கு கொடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இல்ல எங்களுடைய ஜட்ஜி வந்து இவ்வளவு பேர் அறிக்கை கொடுத்திருக்காரு பாருங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் +2 படிக்கிறதை நிப்பாட்டிடுறான், அந்த ஆணையில கொடுத்திருக்காருல, அந்த அறிக்கையில கொடுத்திருக்காருல, அதை காமிங்க. ஏன் செய்யாம இருக்கீங்க? திமுக எது தடுக்குது? அதுதானே கேள்வியா இருக்கணும் உங்கள்கிட்ட. அதுதான் சொல்றேன், நாங்க வந்து தெளிவான நிலைப்பாடு தான் போயிட்டு இருக்கோம். இதன் தொடர்ச்சியாக நீங்க இன்னும் சொல்ல போனா செப்டம்பருக்கு பிறகு, இந்த மாநாட்டிற்கு பிறகு இன்னும் தீவிரமாக பல செயல்பாடுகள் துவங்கும். சோ செப்டம்பர்ல தான் மாநாடு வந்து வைக்க போறீங்க. இப்போக்கே அந்த பிளான்ஸ் இருக்குங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்கல் இந்த வானிலை இப்பெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வந்து எந்த நேரத்தில் மழை பெய்யுது அப்படிங்க பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் வந்து அதற்கான இடம் தேர்வு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அந்த கொடியை ஏற்றுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் கூட மாநாட்டிற்கு வரும்பொழுது தோழர்கள் எல்லாருமே இந்த கொடியை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான நோக்கமாகத்தான் இன்றது கொடியும் வெளியிடப்பட்டது. அப்ப அதற்காக நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் அதற்காக சிக்கல் கொடுத்துதான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மாநாடு முன்னாடி நடந்திருக்கணும். திருச்சியில் இடம் பேசுறாங்கன்னு இந்த செய்திகளை நீங்கள் பார்த்தீங்க, மதுரையில் இடம் பேசுறாங்க செய்தியில் பார்த்தீங்க. அதற்கு யார் வந்து தடை விதிக்கிறாங்க, இல்லை யார் வந்து அதை செய்ய விடாமல் தடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதற்கான சிக்கலை உருவாக்குவதற்கும் யாராவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் உடைச்சு தான் நம்ம வந்து இந்த யானைகள் எல்லாம் வீழ்த்தி தான்
நம்ம வந்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக. இப்ப விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நடிகராக இருக்கிறார், இப்ப அரசியல்வாதியாக களம் காண போகிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் வந்து எளிதில் நெருங்க முடியாத ஒரு தலைவராக விஜய் இருக்கிறாரா? அவரை சுத்தி எப்பவுமே ஒரு இரும்பு கோட்டை மாதிரி 4 பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. தொண்டர்களால் எளிதில் அணுக முடியாத ஒரு தலைவராக இருக்கிறாரா விஜய்? இல்லைங்க, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அந்த கல்வி மாநாட்டுல எல்லா மாவட்ட தலைவர்கள் தான் இந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து தனித்தனியாக அவரை போய் பார்த்தாங்க, சந்திச்சாங்க, பேசினாங்க. இன்னைக்கு நடந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலையும் அவர் வந்து முதல் ரோல இருந்தாலும் பின்னாடி இருந்தது எல்லாம் மாவட்ட தலைவர்கள் தான். இந்த மாவட்ட தலைவரோட தான் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் அந்த அந்த இடத்துல யாரை கூப்பிடணும், எவ்வளோ பேரை கூப்பிட்டா சரியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர், பக்கத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் தஹீரா, இவங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நீங்கள் அணுக முடியாத தலைவர், நெருங்க முடியாத தலைவர்னா யாரும் சொல்லி பாருப்பா, ஃபர்ஸ்ட் சீட் இல்லை மேடில் சேர் பண்ணி நான் மட்டும் உட்காந்துக்கிறேன், இல்லை பொதுச்செயலாளர் மட்டும் உட்காந்துக்கிட்டோம், வேறு யாரும் உட்கார வேணாம்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலையே அவர். இதுதான் இன்னைக்கு இருக்கிற எங்களுடைய பார்ட்டியில் இருக்கிற பொசிஷன்ஸில் இருக்க இவங்கெல்லாம் இருக்காங்க. அதை தாண்டி எங்களோட மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து தானே இதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இப்படி இந்த கொடி அறிவிப்பு இல்லை அதுக்கடுத்து செய்ய போகிற செயல்பாடு என்பது தலைவர் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கொடி ஏற்றுட்டீங்க, இப்போ இல்லத்தில் கொடி ஏற்றுங்க, வீதிதோறும் கொடி ஏற்றுங்க, செய்ய போகிறாங்க. இன்னைக்கு போன ஒவ்வொரு மாவட்டமும் என்ன பண்ணுவோம், அடுத்து கொடிக்கு ஆர்டர் கொடுக்கும், கொடிக்கான வேலைகளை பார்க்குவாங்க, கொடி கம்பம் மூணுவாங்க, போலீஸை பர்மிஷன் வாங்குவாங்க, அடுத்த வேலைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லோராலும் அணுகக்கூடிய நீங்கள் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப அதாவது இந்த கிளை என்பது நீங்கள் 6 மட்டத்தில் இருக்கும். அரசியல் மாநிலம், மாவட்டம், கிளை, நகரம், ஒன்றியம், பஞ்சாயத்து வரைக்கும் போகும். அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இன்னைக்கு போய் அணுக முடியுமானா அது எல்லா கட்சிகளையும் அந்த சிக்கல் இருக்கும். ஏன்னா அது பெரிய கூட்டம், நீங்கள் வந்து எல்லாரையும் சந்திப்பார். நிச்சயமாக அதுக்கு தான் மாநாடு இருக்கு. ஒரு மாவட்டமாக கூப்பிடும் பொழுது இவர்களெல்லாம் கண்டிப்பாக வரதான் போறாங்க. அந்த மாவட்ட ரீதியாக யார் இவங்க யார், அவங்க யார், இவங்க யார் எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கூப்பிட்டு பேசுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். 2026 முக்கியமான ஒரு அரசியல் களமாக இருக்க போகிறது. மிகப்பெரிய ஒரு போட்டிகள் நிலவக்கூடிய ஒரு களமாக அது இருக்கும் தான் சொல்லணும். ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் வியூகம் என்னவாக இருக்கும்? அவரும் திராவிட கட்சிகளை போன்று இலவசங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறாரா? இல்லைங்க, அதான் சொல்லல, இது டூ இயர்லி இந்த கேள்வி. முதல்ல நான் சொல்றேன் இல்லையா, நாங்கள் முதல்ல எந்த பாதையில் பயணிக்கிறோங்கிறத தெளிவுபடுத்திட்டோம். ரொம்ப தீவிரமான ஒவ்வொரு பிரச்சனைக்குமான நிலைப்பாடு என்னங்கிறது மாநாட்டில் தான் தெரிவிக்கப்படும். அதற்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கைகள் என்பதெல்லாம் வரக்கூடிய தேர்தல் அறிக்கைகள். அந்த நேரத்தில் எது தேவைப்படுகிறது, எது தேவைப்படலை, எது வந்து தேவையில்லாத திட்டங்கள் என்பதையெல்லாம் பார்ப்போம். பார்த்து நம்ம வந்து இந்த இந்த விஷயங்கள் தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது, இந்த விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேர்தல் அறிக்கையாக அதெல்லாம் வரும். இன்னும் சொல்லப்போனால் மாவட்டம் தோறும் தேர்தல் அறிக்கைகள் கொடுப்போம். மாநிலத்திற்கான தேர்தல் அறிக்கை என்ன என்பது எல்லாமே இது வந்து கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி 2026 நம்ம பேச வேண்டிய விஷயம். இப்போக்கி நம்ம எந்த பாதையில் பயணிக்கிறோம், இந்த பாதையில் பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைக்குமான நிலைப்பாடுகள் என்ன, கொள்கை முழக்கங்கள் என்ன, நீங்களோட கொள்கை தலைவர்கள் என்ன, இதுதான் நம்ம சரியான கேள்வியாக பார்க்கிறேன். என்னோட இறுதி கேள்வி சார், பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டர்லேயே பார்க்கும்போது எம்ஜிஆர் இருந்தார், அண்ணா இருந்தார், விஜய் அவர்கள் இருந்தார். இவர்கள் வந்து யாரை பின்பற்றி போகிறார் அப்படின் போது திராவிட கட்சிகளை கிட்டத்தட்ட எந்த போஸ்டர்ல சொல்றீங்க? ஒரு போஸ்டர் பார்த்தீங்களா, எம்ஜிஆர் வந்து ரெட்டையிலை கட்டி நிற்கிற மாதிரி, நடுவில் விஜய் அவர்கள் இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் அண்ணா இருக்கிற மாதிரி, அந்த 3 எழுத்து வாக்கியமானது திரும்ப வந்து விட்டது. எம்ஜிஆர், விஜய், அண்ணா பாடல சொல்றீங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது இவரும் அந்த திராவிட கட்சிகளை பின்பற்ற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுதே சார். ஏன்னா எம்ஜிஆர், அண்ணா இவரு அப்படின்னும் போது என்ன சொல்ல வராங்க, அந்த போஸ்டரோட விளக்கம் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு வந்து எங்களோட கொள்கை தலைவர்களாக யார் அப்படிங்கிறத நீங்க அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்கன்னு ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டார். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் மறந்த ஒரு தலைவராகத்தான் நான் அண்ணாதுரை அவர்களை பார்க்கின்றேன். இன்னைக்கு அந்த கட்சியில எத்தனை பேர் வந்து அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கைகளை பேசுறாங்க, அவர் சொன்ன கோட்பாடுகள் படி நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்க அண்ணா அவர்கள் காங்கிரஸுக்கு எதிரான பேசிய பல பேச்சுக்கள் இன்னைக்கு திமுகவிற்கு பொருந்தும். திமுக எதிர்த்து இன்னைக்கு அதான் சரி, அண்ணா அவர்கள் பேசிய பேச்செல்லாம் நீங்க எல்லாம் எடுத்து கேட்டீங்கன்னா என்னப்பா கிட்டத்தட்ட ஒரு திமுகவை எதிர்த்து ஒரு பேசியிருக்காருங்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதானே நடந்துட்டு இருக்கு திமுக. சமூக நீதினு சொல்றாங்க, எங்க சமூக நீதி இருக்கு? சமத்துவம் சொல்றாங்க, எங்க சமத்துவம் இருக்கு? நம்ம வந்து தூய்மையான நிர்வாகம் கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க, எங்க தூய்மையான நிர்வாகம் இருக்கு? இது எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா உங்க அண்ணாவை எங்க கொண்டாடினாங்க? முதல்ல நீங்க கலைஞரை கொண்டாடின அளவுக்கு திமுக அண்ணாவை எங்க கொண்டாடினாங்களா? இன்னும் சொல்ல அதிமுக அதோட ஒரு படி மேல போய் அண்ணாவுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தங்க மாதிரி பல நேரங்கள் சுயமரியாதை கொள்கைக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக அப்படித்தானே. இப்ப சுயமரியாதை கொள்கை எங்க இருக்கு திமுக? அண்ணா சொன்னார் சுயமரியாதை இருக்கணும்னு சொன்னாரு, கடமை இருக்கணும், கண்ணியம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், இது ஏதாவது இருக்காதுல்ல? நீங்க நிர்வாகம் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறீங்க சொல்றீங்கல்ல, மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு. எதிர்பார்ப்புங்கிறது சும்மா உருவாகாது. இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுத்த ஒருத்தர் மோசமா செயல்படும் போது எதிர்பார்ப்பு சிறப்பான ஆட்சி இல்லைன்னா 40 ஜெயிச்சிருக்க முடியாது இல்லைங்க சார். அதான் முன்னாடி நம்ம பேசணுங்க. அதாவது இந்த தேர்தல் என்பது இது பாஜகவிற்கு எதிரான, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு எதிரான தேர்தல். மக்கள் வந்து கேரள மக்கள் ஒரு தொகுதியில் மாறி இருந்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் அதே மூட்டில் தான் இருக்காங்க.
அந்த அதனால தான் நீங்க ஒன்று சொல்றீங்க இல்லையா, பாஜக ஓட்டு வங்கி ஜாஸ்தியா இருக்கு, திமுக ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு. இங்க 4 தலைவர்கள் பிரிஞ்சிருக்கு, ஆனா ஓவராலா ஓட்டிங் பர்சன்டேஜே குறைஞ்சிருக்கு. ஏன்னா இங்க அவங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு சரியான தலைவரே இல்ல. நீங்க வாக்கு சதவீதமே 70 பக்கத்துல வரல அப்படின்னா நீங்க 4 கடையா பிரிஞ்சு நின்னாங்கல்ல, சீமான், அண்ணாமலை, திமுக, அதிமுக 4 பிரிஞ்சு நின்னாங்கல்ல. ஏன் அந்த 4 தலைவர்கள் இருக்கும் போதும் ஏன் வந்து மக்கள் 100%, 80% கூட ஏன் ஓட்டு போட வரல? அப்ப நாங்க எதிர்பார்க்கின்ற தலைமை இங்க இல்ல, ஒரு தலைமைக்கான வெற்றிடம் இருக்குது அப்படி சொல்லி தானே வர்றாங்க. நீங்க அந்த ரேஸ்ல இவங்களோட கூட்டணி பலம், மோடிக்கு எதிரான ஒரு அலை, பாஜகவுக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி என்பதை இவங்க ஸ்டெபிலைஸ் பண்றாங்க. அவ்வளவுதான், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க தவிர இது 2027 கட்டாயமாக மாறும். இது நான் தேவைக்கு அப்படிங்கிறதுக்காக நான் பேசல. 2026 இவங்க செய்த பிரச்சனைகள், இவங்க வந்து எதெல்லாம் சொதப்புனாங்களோ, எங்கெங்கெல்லாம் நிர்வாக ரீதியான கோளாறுகள் ஏற்படுத்தியுள்ளார்களோ, நீங்க அவங்களோட கொள்கைகளான சமூக நீதியை மறந்து எங்கெல்லாம் செயல்பட்டார்களோ, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மேலோங்கி நிற்கும். இவங்களோட ஊழல், லஞ்சம் எல்லாமே வெளிச்சத்திற்கு வரும். அப்படி வரும்பொழுது மக்கள் நிச்சயமாக ஒரு வழி தூக்கி எறிவார்கள். கண்டிப்பாக. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், நன்றி.